இந்த பரிசுத்த வேதாகமத்தை குறித்து நான் யோசிக்கும் போது, வார்த்தை அப்படின்னா இந்த உலகத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா வார்த்தை. இந்த பரிசுத்த வேதாகமம் ஆரம்பிக்கும் போதும் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ வார்த்தையும் தேவனும் ஒன்று. வேர்டு, வார்த்தை அப்படின்றது அவ்வளோ பவர்ஃபுல். வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில். அப்படின்னா வார்த்தை. நீங்கள் அப்படியே யூதா யாக்கோபு அப்படியே படிக்கும்போது, நாவானது நெருப்பு, அது ஒரு காட்டையே கொளுத்திரும், ஒரு குடும்பத்தையே அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி நாவினுடைய அந்த பவர், வார்த்தையினுடைய அந்த பவரை குறித்து பல இடங்களிலே வேதம் நமக்கு ரொம்ப அழகாக எழுதி வைத்திருக்கு. ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 2007 வருடம் திருச்சபை நடத்தி கொண்டிருக்கும் போது, சர்ச்சினுடைய ரொம்ப பக்கத்தில், அப்படின்னா சர்ச்சு தொட்ட மாதிரியே ஒரு கோழி வெட்டுற கடை இருந்துச்சு. அப்போ அந்த கடையில் ஒரு ஓனர் ரொம்ப வியாபாரம் எல்லாம் ரொம்ப நல்லா நடந்து கொண்டே இருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு 1.5 மாதத்துக்கு பார்த்து அந்த கடை திறக்கவே இல்லை. என்னாச்சு திடீர்னு காலி பண்ணிட்டாருன்னு பார்த்தா, 1.5 மாதம் தாண்டி வர்றாரு, இந்த கழுத்தில் பெரிய கட்டு போட்டு அப்படியே வர்றாரு. அப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டால், இல்லை திடீர்னு இந்த கழுத்து பக்கத்தில் ஏதோ ஒரு நரம்பு ஏதோ ப்ராப்ளம், ஒரு பெரிய ஆப்ரேஷன் ஒன்று பண்ணணுன்னாங்க, ஒரு சின்ன டெஸ்ட் மட்டும் இப்போ எடுத்துருக்குறாங்க அப்படின்னா. சரி, அவருக்காக ஜெபம் பண்ணிட்டு திரும்ப அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அவர் அதுக்கப்புறம் அவருடைய முகமே அப்படியே வாடி போயிடுச்சு. அந்த பழைய வேகம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நாளுக்கு நாள் மெலிஞ்சு வேற போயிட்டுருக்காரு. அப்போ ஒரு நாள் அவருடைய கடையில் அவருக்கு முன்பாக போய் நின்றுட்டு, என்ன பிரதர் ரொம்ப டல்லாக இருக்கிறீங்க, நீங்கள் உடம்பு இன்னும் சரியாகலையா, இல்லை என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஐயோ இல்லை ஃபாதர், எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. எங்கள் அண்ணன், அவருடைய பிரதர் ஒருத்தர் சயின்டிஸ்ட், இல்லை எங்கள் அண்ணன் சயின்டிஸ்ட் ஒருத்தர், இன்னொருத்தர் அப்ராடில் ஒரு டாக்டராக இருக்கார். பட் எனக்கு வந்திருக்கிற இந்த வியாதி ரொம்ப கொடுமையானது. இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு பிறகு 90% 90% நான் டெத் ஆயிடுவேன், இல்லை அப்படின்னா என்னுடைய த்ரோட் போயிடும், நான் பேச முடியாது. இது ரெண்டையுமே டாக்டர் சொல்ல, ஒன்று நீங்கள் இறந்துருவீங்க, இல்லை அப்படின்னா உங்களுக்கு பேச்சு வராது, ஸோ இப்போவே டிசைன் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறாரு. எனக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. அவருக்கு அப்போ கல்யாணம் ஆகலை. எங்களுடைய அம்மா அப்பா எல்லாரையும் வர சொல்லி சைன் வாங்கிட்டாங்க. நான் இப்போ அதுவும் ஆப்ரேஷன் எங்கே நடக்குதுன்னா, சிங்கப்பூரில் நடக்குது ஆப்ரேஷன். நான் இந்த மாதிரி அங்கே ஆப்ரேஷனுக்கு போகிறேன்னு சொன்ன உடனே நான் எதுவுமே சொல்லலை. நேராக அவருடைய கையை பிடிச்சிட்டு, பிரதர் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க பிரதர், நீங்கள் கண்டிப்பாக திரும்பி வருவீங்க பிரதர், நீங்கள் ஜீவனோட வருவீங்க, நீங்கள் திரும்பி பேசுவீங்க, திரும்பி இந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணுவீங்க, அதை நான் பார்ப்பேன், ஆண்டவர் உங்க கூட இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி அப்படி ஜெபம் பண்ண உடனே மாலையா அப்படியே ஒரு ஆம்பளை ஏங்கி அழுதா எப்படி இருக்கும் அப்படி அழுறாரு. என்ன பிரதர் ஏன் இப்படி அழுறீங்கன்னு கேட்டா, ஃபாதர் உங்க ஒரே ஒருத்தரை தவிர வேற ஒருத்தர் கூட என்ன பார்த்து நீ திரும்பி வருவ, நீ நல்லா வருவ, உனக்கு பேசுறதுக்கு வரும்னு சொல்லவே இல்லை. பட் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் எனக்கு இந்த மாதிரி சொன்னது எனக்கு பெரிய ஹோப்பா இருக்குது, பெரிய தைரியத்தை கொடுக்குது, அதனால தான் ஆள்றேன். எங்க அம்மா கூட சொல்ல, எங்க அப்பா கூட சொல்லலை. சரி கவலைப்படாதேன்னு சொன்னாங்களே தவிர நீ திரும்பி வருவ, உனக்கு பேச்சு வரும்னு யாருமே சொல்லலை. டாக்டர் சொல்றதா எல்லாருமே நம்பினாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆள் நீங்க திரும்பி வருவீங்கன்னு சொல்றாங்க. நான் ஜெபம் பண்ணி அனுப்புனேன். அதே போல ஆப்ரேஷன் முடித்துட்டு ஒரு 1 to 3 months தாண்டி அவர் திரும்பி வராரு. திரும்பி வந்தா ஸ்ட்ரெயிட்டா சர்ச்சுக்குள்ள வந்துட்டு சொன்னாரு, ஃபாதர் நீங்க சொன்ன மாதிரியே கடவுள் எனக்கு ஜீவனை கொடுத்தாரு, நீங்க சொன்ன மாதிரியே கடவுள் என்னை பேச வச்சுட்டாரு அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டு சொன்னாரு. இந்த பாருங்க, இன்னையிலிருந்து சிக்கன் உங்க சர்ச்சுக்கு நீங்க எடுத்துக்கங்க, அன்னைக்கு என்ன ரேட்டு வருதோ லாபம் இல்லாம நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செய்வார். கடைக்கு ஏதாவது சர்ச்சுக்கு ஏதாவது வாங்கணும்னா அவர்கிட்ட வாங்கினா போதும், அன்னைக்கு அவருக்கு என்ன ரேட்டுக்கு வருதோ அந்த ரேட்டுக்கு லாபம் இல்லாமல் கொடுத்துருவார். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதனால இந்த வார்த்தை அப்படின்றது ஒரு மனுஷனை கொல்லும் செய்யும், ஒரு மனுஷனை வாழவும் வைக்கும். அதுக்கு சிலருக்கு தெரியாது. இந்த வார்த்தையினால
அஃபண்ட் ஆகுறவங்க, இந்த வார்த்தையினால குத்தப்பட்டு உடைஞ்சு போறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அதனாலதான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், சிலருடைய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக வரும்போது நீங்க அதையே யோசிச்சு அதையே மல்டிப்ளை பண்ணி என்ன இப்படி பேசிட்டானே நினைச்சா அந்த வார்த்தைக்கு உங்களை அழிக்கக்கூடிய பவர் இருக்குது. ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் விடணும். சில வார்த்தைகளை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. இது எனக்குரியது அல்ல, நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, இது என்னோட வார்த்தை அல்ல. ஆண்டவர் பேசினா அப்படி பேசுவாரா? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வந்தா அப்படி வருமா அப்படின்றத ஒவ்வொரு டைமும் யார் பேசுறதோ, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராவது ஒருத்தருடைய வார்த்தையினால ஒருவேளை காயப்பட்டிருப்பீங்களா? அது உங்க அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், உங்களுக்கு நெருங்கினவர்களா இருக்கலாம். அந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் அழிந்து கொண்டு கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்க சொல்லுங்க, அந்த வார்த்தையை நீங்க பிலீவ் பண்ணாதீங்க, அந்த வார்த்தையை உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தாதீங்க, அந்த வார்த்தைக்கு நீங்க உயிர் கொடுக்காதீங்க. அந்த வார்த்தையை தவிர கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க ஜீவனை கொடுங்க. அந்த வார்த்தை கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். மனிதர்கள் பேசின அந்த தீய வார்த்தைகள் கண்டிப்பாக கர்த்தரை அழித்து போடுவார். அது நடக்க போறது இல்லை. நான் சில நேரங்களில் நினைப்பேன், என்னுடைய தாயார் ஊர்ல சண்டை வரும்போது எங்க அம்மா கூட தான் நான் எப்பவுமே இருப்பேன். இருக்கும்போது என்னமோ தெரியல, அந்த போடுறது எங்க அம்மா தான் சண்டை போடுவாங்க. ஆனா ஆப்போசிட்ல இருந்து ஒரு அம்மா திட்டும்போது என்ன தெரியுமா, உன் பையனை கொண்டு போய் குழியில வைப்பாங்க நீன்றோம். ஒரு குழி வெட்டி வச்சிருக்குல்ல, அதுல உங்க பையனை கொண்டு போய் அப்படி என்னமோ தெரியல. அந்த ஆப்போசிட்ல இருக்கிற அந்த அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா என்ன பார்த்தாலே பிடிக்காது. அப்புறம் காலையில எந்திரிச்சு கதவை திறந்துச்சு, அவங்க கதவை பின்னாடி கதவை திறந்தா எங்க வீட்டினுடைய முன்னாடி கதவு சாபமா போடுவாங்க, அப்படி சபிப்பாங்க. ஆனால் ஒன்றுமே நிறைவேறவே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தகாது, தங்காது, நடக்காது. காரணமே இல்லாம ஒருத்தர் சபிக்கிறாங்களா, நீங்க அதை குறித்து வருத்தமே படாதீங்க, கண்டிப்பாக அது நடக்க போவது இல்லை. அது உலகம் சொல்லலாம், அவ சொன்னா எல்லாம் நடந்துரும்பா, அவளுக்கு கருநாக்குப்பா, அவளுக்கு அந்த நாக்குப்பா, எந்த நாக்கும் கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைக்கு கண்டிப்பாக அது நடக்க போவது இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ இந்த வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லான. ஆனால் நம்முடைய வாயில சில வார்த்தைகளை பேசும்போது பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். சில நேரங்களில் நமக்கு ரொம்ப கோபம் வரும்போது நம்ம எதுல ரொம்ப விழுந்துடுறோம்னா நம்முடைய வார்த்தையில தான் விழுந்துடுறோம். நீங்க வேதத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் யோபுவினிடத்துல வேற எதையுமே பார்க்க மாட்டாரு, எதையுமே பார்க்க மாட்டார். என்ன பார்த்தாருன்னு நினைக்கிறீங்க? அவன் ஜெபத்தை பார்த்தாரா, இல்ல அவனுடைய தியாகத்தை பார்த்தாரா? எதையுமே பார்க்க மாட்டாரு. என்ன பார்ப்பார் அப்படின்னா, என் தாசனாகிய யோபு என்ன பண்ணலைன்னா அவன் வாயினால் பாவம் செய்யவில்லை. ஸ்டேட்மெண்ட் தான் கொடுப்பாரு, வேற எதையுமே கொடுக்க மாட்டார். என் பிள்ளை அப்படி நடந்தா இப்படி நடந்தா அப்படிலாம் சொல்ல மாட்டார். என் பிள்ளை சகித்து கொண்டான் அப்படிலாம் சொல்ல மாட்டார். இன்னும் லாஸ்ட்ல அந்த அதிகாரத்துக்கு வரும்போது, என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசல. அந்த யோபுனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய தண்டனை வருது. இந்த தண்டனை வரும்போது அவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க, என்ன நாங்க சொல்லிட்டோம் இப்ப எங்களுக்கு தண்டனை கொடுக்குறீங்க, நாங்க உங்களை புகழ்த்தி தானே சொன்னோம், நல்லா தானே சொன்னோம். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுவாரு, நீங்க நிதானமா என்ன பண்ணல, நீங்க பேசல. அப்போ இந்த உலகத்துல உங்களுக்கு சோதனைகள் வரும்போது, உங்களுக்கு நிறைய பேர் உங்களுக்கு எதிராய் வரும்போது, ஆண்டவர் உங்களை எங்க பார்ப்பார் அப்படின்னு சொன்னா உங்க வாயைத்தான் பார்ப்பாரு. ரொம்ப கவனமா இருக்கணும், உங்க வாயைத்தான் பார்ப்பாரு. நீங்க ஏதாவது பேசுறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலேயே ஆண்டவருக்கு பிடிக்காமல் போனது என்ன அப்படின்னு சொன்னா அவங்களுடைய முறுமுறுப்பு தான் பிடிக்கல. இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளோ வேர்டு, அதுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம வேர்டு பேசிட்டாங்கன்றதுக்காக நம்ம அவங்கள கெட்டவங்களா நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. அவங்க கடந்து வந்த பாதை ரொம்ப கஷ்டம்தான். ஒரு பிள்ளைகளோட ஒரு 4 பிள்ளைங்க உங்களுக்கு இருக்காங்கன்னு வைங்களேன், 4 பிள்ளைகளோட சேர்ந்து ஒரு 500 கிலோமீட்டர் டிராவல் பண்றீங்க. போகும்போதே உன் ஹஸ்பண்ட சொல்லிங்க, இல்லை ஹஸ்பண்ட சொல்லிங்க, இல்லை நம்ம சொல்றீங்க கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கங்கன்னு சொல்றீங்க. போற வழியில பார்த்துக்கலாம், வாங்கிக்கலாம் அப்படின்றாங்க. போற வழியில எங்கேயுமே கடை இல்லை. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? கரிச்சு கொட்ட மாட்டீங்களா? அங்கே தாகம் வரும்போதெல்லாம் திட்டுவோம், பிள்ளைங்க தண்ணி கேட்கும் போதெல்லாம் திட்டுவோம். ஏன் தெரியுமா? அந்த மனுஷன்ட்ட அப்பவே சொன்னேன், அந்த மனுஷன்ட்ட அப்பவே சொன்னேன், அந்த மனுஷன்ட்ட அப்பவே சொன்னேன். புலம்பி தீப்பாங்க.
அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அந்த வனாந்தரத்துல வந்து அவங்க தண்ணிக்காக சண்டை போட்டது அது வந்து சாதாரணம் நினைக்காதீங்க. இந்த வெளிநாட்டுக்கு போறாங்க பாருங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டு இந்த ஊர்ல இருக்கிற சாப்பாடு இருக்காது, சிலவங்களுக்கு பிடிக்காது, சிலருக்கு அந்தந்த ஊரினுடைய சாப்பாடு பிடிக்கும், அது சிலரை ஏத்துக்குவாங்க. ஆனா சிலருக்கு வந்து இங்க வந்து கொஞ்சம் கோழிக்கறியும் இல்லைன்னா கொஞ்சம் மீன் குழம்பும் அங்க ஒரு 10 நாள் இருந்துட்டு வந்துட்டாங்கன்னு வைங்களேன், இங்க வந்து சாப்பாடு விழுந்து சாப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த 10 நாள் அவங்களுக்கு அந்த எதிர்பார்த்த சாப்பாடு இல்லாததுனால அவங்களுக்கு அவ்வளோ பிரியம். அப்போ ஜனங்கள் வந்து 1 வருஷம் 2 வருஷம் அவ்வளவு தூரம் கறியை சாப்பிட்டு இருந்தவங்களுக்கு கறியே ஆண்டவர் கூட இந்த நீங்க எல்லாம் கிளம்பும் போது ஆட்டுக்குட்டி அடிங்கன்னு கேட்டா ஒரு ஆடை கூட அடிச்சு சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டாரு. அதனால உங்க குடும்பத்துல 10 பேர் இருந்து ஒரு ஆடு சாப்பிட்டோன்னா அடிச்சு சாப்பிட்டுட்டு அவ்வளவுதான், நீ வந்து அந்த ரத்தத்தை எடுத்து போயிட்டாரு. அவ்வளோ வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஃபுட்டு. அப்போ அந்த 1 இயர் அது இல்லைன்ன உடனே அவங்களுக்கு அந்த கஷ்டம் வர்றது வந்து ஒன்றும் நம்ம நேச்சர் தான். இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம வந்து குற்றப்படுத்துக்கிறோம், அவங்க கெட்டவங்க கிடையாது, கண்டிப்பா கிடையாது. அந்த சூழ்நிலையில இருந்தா நம்மளும் அப்படிதான் பண்ணிருப்போம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் நீ அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்றதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. மற்ற மாதிரி இஸ்ரவேல் ஜனங்க கெட்டவங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது, அவ்வளோ சிச்சுவேஷன். அப்போ அந்த தண்ணி அவங்க முறுமுறுத்த உடனே ஆண்டவருக்கு என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா பிடிக்கவே இல்லை, ரொம்ப கோவப்படுறாரு. அப்போ ஆண்டவர் வந்து நம்மிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நம்முடைய வாயின் வார்த்தைகளை கர்த்தர் கவனிக்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ரொம்ப நம்ம மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல பேசாம நகர்ந்துடும். ஆண்டவரே, அதான் தாவீது ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்றான், என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். பேசாம இருந்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்களை மாதிரி ஞானி யாருமே இல்லை. பாருங்க, வாயில வார்த்தை மட்டும் வரலையா நம்ம அவனை ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். இந்த லொடன்னு பேசுறாங்க பாருங்களேன், இவங்கள நம்பிடலாம், ஒண்ணுமே இருக்காது, வெறும் வாய் மட்டும்தான் இருக்கும். சும்மா வாயை திறந்தா பேசிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கூட அவங்கள நம்பிடலாம், 100% நம்பிடலாம். சரி பரவாயில்ல, இது இவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை, இவங்க பாவம் அப்படின்னு நம்பிடலாம். ஆனா இந்த அமைதியா எதை சொன்னாலும் வாயத்த ரொம்ப கவனமா தான். ஆனா என்ன நினைக்கிறாங்கன்னே, என்ன நினைக்க, அவங்கள பார்க்கும் போதே நமக்கு நிறைய பேருக்கு பயம்தான் வரும். எப்பா இவங்கள்ட்ட கொஞ்சம் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நம்ம ரொம்ப பேசணும்னா நம்ம என்ன ஆயிடுறோம் அப்படின்னா நம்ம வீக் ஆயிடுறோம், நம்ம ரொம்ப பலவீனம் ஆயிரும். நம்மளை நிறைய பேர் பலவீனமா பார்க்குறாங்க, நம்மளை ரொம்ப பேர் வந்து குறைவா பார்த்துருவாங்க. பேசுறவங்க, பேசுகிற தலைவன். இப்போ வந்து நான் இங்கே பேசுறேன்னா மேடையில் நம்ம நிறைய பேசல, ஆண்டவருடைய வார்த்தையை பேசுறோம். ஆனால் வெளியே வந்து நான் என்ன பண்ண முடியாது, அதுக்காக நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட வாழணும்னு சொல்லலை. சிலர் இந்த எஸ்ட்ரீம் போவாங்க, யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க, எதுனாலும் அவங்களுக்குள்ளேயே அடக்கி வச்சுட்டு பேசுவோம். நம்முடைய ஃபேமிலி, நம்முடைய நெருங்கினவர்கள், நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க, அவங்கள்ட்ட சில விஷயங்களை நம்ம மனசு விட்டு ஷேர் பண்ணுறது என்ன இல்லை, தவறல்ல. அது உள்ளுக்குள்ளே அடக்கியும் வச்சுட்டு இருக்க முடியாது. ஒன்று ஆண்டவருடைய சமூகத்தில் கொட்டணும், இல்லைன்னா நமக்கு நம்பிக்கைக்குரிய சிலர் வந்து இருப்பார்களா, அவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவோம். அது வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பாஸ்டர் சொல்லிட்டாரா அவ்வளோதான், நான் இனி வந்து வாயில் ஒரு பிளாஸ்டர் போட்டுருவேன், எதையுமே பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் நெஞ்சு வெடிச்சிடக்கூடாது நமக்கு. அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும். ஐயோ நான் பேசக்கூடாது, இனி யார்ட்டையும் பேசக்கூடாது, கணவன்கிட்ட பேசக்கூடாது, அம்மா அப்பாட்ட பேசக்கூடாது. அதுவே நிறைய பேருக்கு ரொம்ப குழப்பமாயிரும். அது ரொம்ப ஜாக்கிரதை, ஐயோ ரொம்ப கவனம், நம்ம அதில் பேசணும். ஆனால் என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலேயே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு சொன்னா, இல்லை உன்னுடைய வாயிலே வார்த்தையிலே கவனம். ஏன் அப்படின்னா அதில் ஒரு பெரிய பவர் இருக்கு. நீங்கள் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து உங்களுக்கு ஜெபித்து நான் முடிக்க போகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 16ஆம் அதிகாரம் 16வது வசனம், இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தையினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு. அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். 17வது வசனம், தன் இருதயத்தெல்லாம் அவளுக்கு முன்பாக வெளிப்படுத்தி, சகோதரன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்திலிருந்து பிறந்த முதல் தேவனுக்கென்று
நசரேயனானவன் என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலாவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். 16 திரும்பி ஒட்டை வாசி. இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால். ஹலோ, கவனிங்க, வார்த்தை ரொம்ப டேஞ்சர், ரொம்ப கவனம். ஒருத்தர் நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா பேசி பேசியே ஒருத்தரை என்ன பண்ண முடியும்னா சாகடிக்க கூட முடியும். சாகடிக்க கூட. நான் தான் சொல்லுவேன், சில கணவன் மனைவியை பார்த்து சொல்லுவேன், கொன்றாதப்பா, நீ உன் மனைவியை கொன்றாத, உன் கணவனார கொன்றாது. சிஸ்டர்ஸுக்கு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு நோயை கொண்டு வரக்கூடாது. வேதம் சொல்லுகிறது உங்களுடைய கணவனாருடைய நலனை நம்ம தான் விரும்பணும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இந்த ரொம்ப பேசுறது என்ன ஆகணும், ரொம்ப இரிட்டேட் ஆகும் அவங்களுக்கு. நம்ம சிஸ்டர்ஸ் நிறைய பேர் வெளியில் நம்ம பேசுறதுனால நம்ம தாங்கிக்குவோம், நம்ம அது சில டைம் ஈஸியாக இருக்கும். ஆனால் ஜென்ஸுக்கு மட்டும் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். பொதுவாக என்ன பண்ணுறேன்னா, யாராவது ஒருத்தர் பேசிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமான கோவம் வரும். அதான் ஒருத்தர் சொன்னார், பெண்களுக்கு வாய் நீளும் அவங்களுக்கு கை நீளும் அப்படின்னு. இது என்ன குடும்பம்னு தெரில, சொல்கிறேன். இல்லை, அது ரெண்டும் ராங் தான். என்னன்னா, நம்ம அப்படி நம்முடைய வார்த்தைகள் இன்னொருத்தரை அப்படி உடைச்சு அப்படி உட்கார வச்சிடக்கூடாது. நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன். பாருங்க, சின்ன வயசுலேருந்தே சில பிள்ளைகளை அப்படி நடத்தி 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 பார்த்தீங்கன்னா அப்படியே அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க. அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பலவீனம் சொல்லி, எங்களுக்கு நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இந்த உடம்பு ரீதியாக நிறைய பேர் பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா நக்கல் பண்ணுவாங்க. பல்லு ஒரு மாதிரி நீண்டு இருந்தா அவனுக்கு ஒரு பட்ட பேர் வச்சிருவாங்க. ரொம்ப கருப்பாக இருந்தால் கரிபாலிட்டி அப்படின்ற மாதிரி பேர் வைப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர். இந்த பேரே நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியே அழிச்சிருக்குது. அதை யோசிச்சு அதை திங்க் பண்ணி சிக்காயி வாழ்க்கையிலே ஒன்றும் இல்லாமல். அதனால இந்த ஜபத்தில் இருக்கிறவர்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களை நீங்கள் தான் என்ன பண்ணணும்னா, வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இந்த இடத்துல சிம்சோன் சின்ன வயசுலேருந்தே தன்னுடைய ரகசியத்தை யாருக்கு முன்னாடி என்ன பண்ணலன்னா வெளிப்படுத்தவே இல்லை. இது வரைக்கும் அவ்வளோ கான்ஃபிடண்டா வச்சிருக்கிறான். அவங்க அம்மா அப்பாவும் சொல்லலை. இவனுடைய மகாபலம் எதிலே உண்டாயிருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா ஒரு வீட்டில் ஒரு லேடி இடத்துல போய் சேர்ந்தான். இந்த லேடி தினம் தினம் அவனை என்ன பண்ணிச்சாமா, அப்படியே அலட்டி கொண்டு டென்ஷன் படுத்தி, சொல்லியா சொல்ல மாட்டியா, அப்படியே அழுகிறது, ஒப்பாரி வைக்கிறது. உங்களுக்கு தெரியுமில்ல, சில விஷயத்த சில சிஸ்டர்ஸ் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா எப்படி எல்லாம் கொண்டு போவாங்கன்னு சிஸ்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும். அப்படியே அழுது, ஒரு டைம் அழுறது, ஒரு டைம் கோவப்படுறது. அப்படி இந்த அம்மா அலட்டிட்டே இருக்காங்களாமா. ஒவ்வொரு நிமிஷம் சாப்பிடும்போது ஏங்க அப்படின்றது, உடனே அவருக்கு கஷ்டம் வந்திருக்கும். உடனே வெளியே போகும்போது ஏங்க அப்படி என்னம்மா, அந்த மாதிரி சம்திங் அப்படி போயிட்டே இருக்குது. இதே டார்ச்சர் யாருக்கும் வந்துச்சு அப்படின்னா யோசேப்புக்கும் வந்துருச்சு. தினம் 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 டெய்லி டார்ச்சர் பண்ணிட்டே. ஆனா யோசேப்பு ஒரு முடிவு எடுத்துட்டான், இதுக்கு மேல நம்ம இங்க என்ன பண்ண முடியாது, இருந்த இந்த அம்மா நம்ம கொன்றும், பேசியே இந்த அம்மா கொன்றும். அப்போ சில மனிதர்கள் நம்மை பேசி நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, மோஸ்ட்லி அதை பிரிய முடியாத இடமா இருந்தா அவங்க பேச வைக்கிறத குறைச்சிரும். இல்ல பிரியக்கூடிய இடமா இருந்தா ரொம்ப பேசுற இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா கண்டிப்பா இருக்கவே முடியாது, கொன்றுவாங்க அவங்க. நம்ம பேசி தினம் தினம் இவனுக்கு டார்ச்சர் கொடுத்து 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 கடைசியில வேதம் சொல்கிறது, சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா என்ன ஆச்சாமா. நிறைய சிஸ்டர்ஸ் நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க, ஐயோ பாஸ்டர் அவரெல்லாம் பேசுற பேச்சுக்கு அப்படியே கயிறை எடுத்துட்டு போய் தூக்கு மாட்டி செத்துடலான்னு தோணுது, தற்கொலை பண்ணிக்கலான் இருப்பேன் நான். அவ்வளோ பேசுறாரு, சொல்ற வார்த்தை எனக்கு அப்படியே கொல்லுது, என்னை இஞ்சி இஞ்சா கொல்லுது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய டஃப். மற்றவர்கள் பேசுகிற வார்த்தையினாலே ரொம்ப அஃபெக்ட் ஆகி உங்க வாழ்க்கையை நீங்க முடிச்சிடவே கூடாது. வேதத்துல மிகப்பெரிய நல்ல ஆலோசனைக்காரன் யார் அப்படின்னா அகித்தோப்பேல். அகித்தோப்பேல் மாதிரி ஆலோசனை கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. இந்த அகித்தோப்பேல் செத்து போனது எதனாலன்னா வேற எதுனாலையும் கிடையாது. ஒன்னே ஒன்று,
ஏற்கனவே ஆலோசனைக்காரனா இருந்தான். இப்பொழுது அவன் சொன்ன ஆலோசனை நல்ல ஆலோசனை. ஆனா அந்த ஆலோசனையே அப்சலோம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போதைக்கு நீ சொன்ன ஆலோசனை வேணாப்பா, இவன் ஊசாய் சொன்ன ஆலோசனை தான்ப்பா நல்லா இருக்குது. இந்த ஒரு வார்த்தை, தன்னை குறித்து நெகட்டிவா பேசின இந்த ஒரு வார்த்தை, தன்னை வேண்டான்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை, தன்னை குறைவாய் பேசின அந்த ஒரு வார்த்தையை கையாள தெரியாம வேதம் சொல்லுது ஊர்ல போய் சூசைட் பண்ணி சேர்த்துட்டான். ரொம்ப கவனம். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஜெபம் பண்ணணும். எதுக்கு ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே, என்ன வார்த்தையினால கொல்ல நினைக்கிறவங்களுக்கு கர்த்தர் என்னை தப்புவிப்பீராக. அன்னாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, பெனினாள் என்ன பண்ணாலாமா, பெனினாள் அவங்களுக்கு கூட இருந்தவங்க குழந்தை இல்லைன்றதுக்காக டார்ச்சர், அந்த மாதிரி பேசின உடனே மொக்க வருத்தப்பட்டு ஸ்ட்ரெயிட்டா எங்க ஓடுனாங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கொட்டுனான்னு வேதம் சொல்லுது. அப்போ சில மனிதர்கள் நம்மளை ஏதாவது இயலாமையை வைத்து இல்லாமையை வைத்து உங்களை வார்த்தையினால கொல்லும் போது நீங்க திருப்பி பேசிடக்கூடாது, நீங்க அதுக்காக வருத்தப்படக்கூடாது. அதை எங்க எடுத்துட்டு போனோம்னா ஸ்ட்ரெயிட்டா ஆண்டவரிடத்துல எடுத்துட்டு போனா கர்த்தர் அவர்கள் சொன்ன வார்த்தையை அப்படியே அவர்கள் பக்கமாகவே திருப்பி அதை நமக்கு நன்மையாய் மாற பண்ணி அவர்களுக்கு முன்பாகவே கர்த்தர் நம்மை சாட்சியாய் நிறுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, அன்னாளுக்கு யார் சொன்னது நடக்கல, அப்படியே ஆண்டவர் அந்த வார்த்தை இப்படி பேசினாலே, மகனே இப்படி பேசினாங்களா உன்னை பார்த்து, அப்படியா அந்த துக்கத்தோட வந்திருக்கிறியா, ஒன்னும் பயப்படாத, சமாதானத்தை புடைப்போ, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டபடி கர்த்தர் உனக்கு அந்த அற்புதத்தை செய்தார். ஆமென் சொல்லுங்க. அப்போ நான் நம்புறேன். அதனால எல்லாரும் இன்னைக்கு ஆண்டவரே, இனி வார்த்தையினால நான் ஒரு நாளும் அதை வருத்தப்படுத்தி, நான் சிலர் ஊழியத்தை விட்டு போயிருக்காங்க, சிலர் குடும்ப வாழ்க்கை வேணான்னு நினைச்சிருக்காங்க. பாருங்க, கணவனார் சொன்ன ஒரு வார்த்தையினால இனி இவர்கிட்ட ரொம்ப நான் பேச மாட்டேன்னு 10 வருஷமா 5 வருஷமா அந்த காயத்தை வச்சுட்டு அப்படி பேசாம இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படி எடுக்க முடியாது. எல்லா வார்த்தையையும் நீங்க அப்படி எடுத்து உள்ள வச்சு பேக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒண்ணுமே வாழ முடியாது. சில வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும்னா இக்னோர் பண்ணி தான் போகணும். அது இது நீங்க நம்ம இன்னைக்கு ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை பேசுகிறோம், எல்லாத்தையுமே மனசுல வச்சு பேசணும்னு சொல்லுங்க, சொல்ல முடியாது. அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த இருக்கிற சூழ்நிலையில நம்ம இந்த மாதிரி பேசிட்டோம். சோ நாளைக்கு இந்த சூழ்நிலை சேஞ்ச் ஆகும்போது நம்ம வார்த்தையை அப்படியே என்ன பண்ணிடுறோம், மாத்திடுறோம், அவ்வளவுதான். அதுக்காக நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசின வார்த்தையினால நான் ரொம்ப ஊண்டாயிட்டேன், அந்த வார்த்தை என்ன கொல்லுதுன்னு நினைச்சு அதையே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்முடைய குடும்பத்தை எப்படி நடத்த முடியும், நம்முடைய பிள்ளைகளை எப்படி நடத்த முடியும்? அதனால இந்த ஜெபத்தில் இருக்கிறவர்கள் வார்த்தையை உயிர் கேட்டு அதையே பிடிச்சிட்டு இருக்காதீங்க. சோ விட்டுருங்க, ஆண்டவரே பரவாயில்ல ஆமென் சொல்லுங்க. சோ ஆண்டவர் இன்று தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். நான் நீ சோதனைக்குள்ளாக போகும்போது, நீ வருத்தத்துக்குள்ளாய் போகும்போது நான் ஒன்றும் பார்க்கல. எதை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, உன்னுடைய வாயின் வார்த்தைகளை நான் கவனிக்கிறேன். வார்த்தை எவ்வளவு நம்மளை கோபப்படுத்தினாலும், எவ்வளவு நம்மளை எரிச்சல் உண்டு பண்ணாலும், நம்ம எதுல கரெக்டா இருக்கணும்னா சத்தமா சொல்லுங்க, அதுதான் ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை. இதுக்கு நீங்க பழகணும். இது நமக்கு எப்பவும் சரி வராது. ஏன்னா நம்ம மாம்சமா இருக்கோம்ல, மனுஷன் இருக்கோம்ல, சில டைம் நம்மளை அறியாமலே நம்ம என்ன பண்ணிடுவோம், 2-3 வார்த்தை நம்ம விட்டுருவோம். ஆனா இனி ஒரு கான்சியஸ் உங்களுக்குள்ள வரட்டும், இனி ஒரு ஒப்பு கொடுத்தல உங்களுக்குள்ள வரட்டும். ஆண்டவரே எனக்கு ஒன்று ஞானத்தை கொடுங்க, என்னுடைய வாயத்தான் நீங்க பாக்குறீங்கன்றத இன்னைக்கு நான் உணர்றேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. யோபுனுடைய மனைவி வேதம் சொல்கிறது, யோபு பைத்தியக்காரி பேசுகிறது போல. அப்போ யோபு எதுல கான்சியஸா இருந்தார் அப்படின்னா, ஒழுங்கா பேசுமா, சரியா பேசுமா, ஏமா இப்படி பேசுற, தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும், எவ்வளோ பெரிய பாசிட்டிவான வேர்டு. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை, நான் முன்னாக போனாலும் அவர்களை பின்னாக கிரியை செய்தும் அவரை காணேன், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக. தேவரீ நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. என்ன நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து பிறந்தேன், நிர்வாணியா எவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு. என்ன மெச்சூடு.
அதான் ஆண்டவர் வந்து ஃபர்ஸ்ட் அதிகாரத்துல இருந்து அந்த லாஸ்ட் வர்ற வரைக்கும் எப்படி கவனிக்கிறாருன்னா, எப்படிலாம் என்ன பேசுறான் அத்தனை பேர் சுத்தி உட்கார்ந்துட்டு வார்த்தையினால் அப்படியே கொல்லும் போது இவன் வாயில் இருந்த வார்த்தை மட்டும் எப்படி வருது அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. அதுதான் ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், நான் ரெட்டத்தனையா அவனை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருடைய மெச்சிட்டாரு, தட்டி கொடுத்துட்டாரு. அப்ப இன்றைக்கு இந்த வேதாகம இந்த டீச்சிங்கில் இந்த 90 நாள் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கிற இந்த போட்டியில் இந்த சென்டரில் 30 days இந்த ப்ரேயரில் ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு தீர்மானம் எடுங்க, வார்த்தை பவர்ஃபுல். அதே போல் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை யாருடைய வார்த்தையை நம்ம ரொம்ப வார்த்தை தான் உங்களை உருவாக்கும். பாருங்க, நான் உண்மையிலே இன்றைக்கு இந்த பலிபீடத்தில் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் வார்த்தையில் மட்டும்தாங்க நிற்கிறேன், வேற எதுவுமே வேற ஒன்றுமே எனக்கு இல்லை. பைபிள் காலேஜில் படிக்கும்போது சோப்பு இருக்காது, பைபிள் காலேஜில் படிக்கும்போது எண்ணெய் இருக்காது, பைபிள் காலேஜில் படிக்கும்போது கையில் பணம் இருக்காது, பைபிள் காலேஜில் படிக்கும்போது நல்லா போடுறதுக்கு துணி இருக்காது, எதுவுமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பலிபீடத்திலேருந்து பாஸ்டர் வொர்ஷிப் நடத்துவார் பாருங்க, அந்த வார்த்தை வரும் பாருங்க, என்னமோ ஒரு பெரிய அடர்ந்த காட்டுக்குள்ள லட்சக்கணக்கான பேர் என்னை சுற்றி நிற்கிறாங்க. ஆனால் நான் மட்டும் அந்த வார்த்தை எனக்கு மட்டும் வர்ற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். நான் ஒரே ஒருத்தன் அப்படியே கை தட்டுவேன், அப்படியே அழுவேன், ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எனக்காகத்தான் நீங்க என் கூட தான் பேசி இருக்கிறீங்க அப்படின்னு அப்படியே எமோஷனலா கையை தட்டி ரிசீவ் பண்ணி இன்னைக்கு இத்தனை ஆண்டுகள் தாண்டி 24 வருஷம் தாண்டி யோசிக்கிறேன். வார்த்தை தாங்க என்னை உருவாக்கிருச்சு. அன்னைக்கு என்னென்ன வார்த்தையை நான் நம்பினனோ ஒண்ணுமே இல்லை, அந்த வார்த்தை எல்லாத்தையுமே கொண்டு வந்து சேர்த்துருச்சு. அப்போ அந்த ஆண்டவருடைய வார்த்தை வந்து பயங்கரமான பவர்ஃபுல். அதை வந்து விசுவாசிச்சிங்க, அதை நேசிச்சிங்க, அதை ஆமேன் என்று நீங்க இது பண்ணி அதை உங்க வாழ்க்கையில் அப்படியே கிரியை செய்யும். அவர் பேச பேச அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால புல் பூண்டு உண்டாயிடுச்சு, அவருடைய வார்த்தையினால எல்லாமே உருவாயிடுச்சு. அப்போ அன்னைக்கு அவருடைய வார்த்தையினால் அதை உருவாக முடியும்னா இன்னைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை எதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுதோ கண்டிப்பாக அதெல்லாம் அப்படியே நடக்கும். அதனால கர்த்தருடைய வார்த்தை தேனிலும் தேன் கோட்டிலிருந்து ஒழுகிற தெளிதேனிலும் மதுரமுள்ளதா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆண்டவரே உங்க வார்த்தை பவர்ஃபுல், நான் நம்புறேன். இந்த வார்த்தையெல்லாம் என் வாழ்க்கை நிறைய இப்படி ஒரு தீர்மானம். நம்பர் 2, ரெண்டாவது, நான் என் வார்த்தையினால ரொம்ப ஜாக்கிரதையா, யார் என்னை எவ்வளோ டென்ஷன் படுத்தினாலும் என்ன படுத்தினாலும் இன்னையிலிருந்து நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், என் வாயிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வராதபடி என்னை என்ன பண்ணுங்கன்னா. ஸோ கண்டிப்பாக வரும் நம்ம சூழ்நிலை அந்த மாதிரி. ஆனால் கொஞ்சம் முயற்சி எடுப்போம், ட்ரை பண்ணுவோம். நிச்சயமாக ஆண்டவர் வந்து உங்களுக்கு அந்த கிருபை தருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஒரு பெரிய பவர்ஃபுல் மேன், ஒரு பவர்ஃபுல் உமன் யார் அப்படின்னு கேட்டால் அவங்க வாயின் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கிறவங்க தான் ரொம்ப பவர்ஃபுல். ஆனால் இது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, நம்ம வந்து பொதுவாக ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டோம்னா இதை கண்ட்ரோலே பண்ண முடியாது நம்மளால. இதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, ஒன்று தேவனிடத்தில் கேட்கிற உதவி, இன்னொன்று பேச்ச கண்டிப்பா நம்ம குறைக்கணும். அதிகமாய் பேசுகிறவர்களால கண்டிப்பாக என்ன பண்ண முடியாதுன்னா இதை ஃபாலோ பண்ணவே முடியாது. யார் ஒரு தேவனுடைய பிள்ளை நான் பேசக்கூடாது, நான் நிறைய பேசக்கூடாது, அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் வாயின் வார்த்தை எப்படி இருப்பதாக, சுருக்கமா இருப்பதாக, சுருக்கமா இருப்பதாக. ரொம்ப ஜாக்கிரதை. சமீபத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்ஸ் ஒன்று பார்த்தேன், ஒரு வர்ஷிப். அந்த ஆராதனையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் ஆராதிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிற அந்த ஆராதனை நடத்துறவர் திடீர்னு பார்த்தா ஒரு உலகத்தில் இருக்கிற பாட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டார். இல்லை, அது இப்போல்லாம் நிறைய பேர் வேணும்னே அந்த மாதிரி பாடுறாங்க இருக்காங்க, அதை சொல்ல வரல. அவங்க வேணும்னே பாடுறது, அது அவங்களுடைய துணிகரம், அதை குறித்து நம்ம எதுவுமே பேச வேண்டாம். ஆனால் இவர் வந்து அப்படி வேணும்னு பாடுறவர் கிடையாது, அது அவர் நல்லா நடத்துற. ஆனால் என்னன்னா அவருடைய வாயிலிருந்து அது வர்றதுக்கு காரணம்னா அவர் நிறைய அதை கேட்டிருக்காரு. அவர் நிறைய அதை கேட்டதுனால இப்போ அவருடைய வாயில் அந்த வந்துச்சு. அது அதான் வேதம் சொல்லுது, இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். ரொம்ப ஜாக்கிரதை, கவனமா நம்ம இருக்கணும். ஆண்டவரே, என்னுடைய பேச்சை நான் என்ன பண்ணணும்னா நான் குறைக்கணும். அப்படியே சில சில சகோதரிகளுடைய பேச்சு, சில சகோதரருடைய பேச்சு ஏன் எடுபடலை அப்படின்னு சொன்னா, நம்ம ரொம்ப பேசணும்னா
நம்முடைய பேச்சு சில நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா எடுபடாமல் போயிடும். எல்லாருடைய குடும்பத்திலையும் அப்படி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம பேசாம மட்டும் இருப்போமே ஆனால் நம்ம மேல ஒரு பெரிய மரியாதை வரும் பாருங்களேன். நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு தூண்டுவாங்க, சத்ரு தூண்டுவான் உங்களை. அதான் தூண்டுறான் பாருங்களேன், மனைவியை விட்டு தூண்டுறான், வேலைக்காரங்களை விட்டு தூண்டுறான். கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் 7 நாள் எதுக்கு வந்தாங்க? ஆறுதல் சொல்றது தானே வந்தாங்க. அவனை முதல்ல யோபுவை பார்க்கும்போது தூரத்திலிருந்து ஓட அழுது அவங்க தலை மேல புழுதியை போட்டுக்கூட அவனோட சேர்ந்து 7 நாள் மௌனமா இருந்தாங்களாமா. 7 days 7 நாள் ஒரு வார்த்தை கூட பேசலையாமா. அவ்வளவு துக்கம். ஆறுதல் படுத்த வந்தவங்க, துக்கப்படுத்த வந்தவங்க இப்போ அடுத்த நாள் தாண்ட என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அப்படியே ஸ்க்ரூ பண்றாங்க, பேசு. ஆனா யோபு ஒண்ணுல மட்டும் ரொம்ப கான்பிடண்டா இருந்தாரு. என் வாயிலிருந்து மட்டும் நெகட்டிவான வேர்டு வரக்கூடாது, என் வாயிலிருந்து மட்டும் கோபமான வார்த்தை வரக்கூடாது, என் வாயிலிருந்து மட்டும் கர்த்தருக்கு விரோதமான வார்த்தை எதுவுமே வரக்கூடாது. ரெடி, ஓகே, பரவாயில்ல. ஆண்டவர் கிருபையாய் அவன் மேல் இறங்கினார். ஆண்டவர் உங்களுக்கு இறங்க போறார். எல்லாரும் ஆண்டவரத்துல கேளுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்காகத்தான் பேசுனீங்க ஆண்டவரே, எனக்காக தான் பேசுனீங்க ஆண்டவரே, இது எனக்குரிய. நான் தான் நிறைய வார்த்தையினால என்னுடைய கணவனாரை காயப்படுத்துறேன், என் பிள்ளைகளை காயப்படுத்துறேன் ஆண்டவரே, என்னை சுற்றி இருக்கிறவங்களை காயப்படுத்துறேன், என் மனைவியை நான் காயப்படுத்துறேன் ஆண்டவரே, எங்க அம்மா அப்பாவை நான் காயப்படுத்துகிறேன். இப்போ நான் ஒப்பு கொடுக்கிறேன். இல்ல, இனி என்னுடைய வார்த்தை, வாயினுடைய வார்த்தை பவர்ஃபுல் அப்படின்றத நீங்க உணர வச்சுட்டீங்க. இனி என் வாயினால் அந்த மாதிரி பேச மாட்டேன்ப்பா. நன்றி ஆண்டவரே, எனக்கு அதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, ஹெல்ப் பண்ணுங்கப்பா, ஹெல்ப் பண்ணுங்கப்பா. உங்களை தவிர யாருப்பா இருக்கா? நீங்க ஹெல்ப் பண்ணணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் வாய்க்கு காவல் வையும், காத்து கொள்ளுமையா. என் வாய்க்கு காவல் வையும், காத்து கொள்ளுமையா. தீயன எதையுமே நான் பேச விடாதையும், தீயன எதையுமே நான் பேச விடாதையும், உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் என் ஜபங்கள் ஏற்று கொள்ளுமையா. மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேனையா. சொல்லுவேன் எல்லாரும், மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேனையா. என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டால் நான் நிலை நிற்க முடியாதையா. என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டால் நான் நிலை நிற்க முடியாதையா. மன்னிப்பு தருபவரே, உம்மை தான் தேடுகிறேன். மன்னிப்பு தருபவரே, உம்மை தான் தேடுகிறேன். உம்மை நோக்கி கதறுகிறேன்,
விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி காதருகிறே, விரைவாய் உதவி செய்யும். ஓடி நன்றி அப்பா, எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றிப்பா. நன்றி ஆண்டவரே, கோடி நன்றி அப்பா. இந்த தகப்பனே, இந்த வேதாகம படிக்கிற இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற அந்த 3880 பேரும் ரொம்ப அழகா படிச்சு முடிக்கணும் ஆண்டவரே. அதற்கு இருக்கிற தடைகள் எல்லாம் மாறுவதாகப்பா. இந்த ஒரு டைம் பைபிளை படிச்சு முடிக்கும் போதே அவர்களுக்கு அநேக மாற்றங்கள் உண்டாவதாக ராஜா. இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைக்கு ஒரு எப்பேற்பட்ட மனுஷனையும் மாற்றக்கூடிய பவர் இந்த வார்த்தைக்கு உண்டுன்னு எங்களுக்கு தெரியும். உங்க பிள்ளைகள் வாசிக்க வாசிக்க அந்த வார்த்தைகளுடைய இருதயத்துக்குள்ள போக போக அந்த மாற்றங்கள் வரப்போகிறதற்காக நன்றி அப்பா. நன்றி. இதற்கு உதவி செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பல ஊர்கள் பல நாடுகளிலிருந்து இத ஆண்டவரே கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அவங்க நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த திருச்சபை ஊழியத்தை இன்னும் கர்த்தர் விசாலமாக்குவீராக ஆண்டவரே. இந்த முழு உலகத்துக்குமே இந்த கம்ஃபர்ட் சர்ச் ஒரு ஆசீர்வாதமான ஒரு திருச்சபையாய் மாறுவதாக ஆண்டவரே. கோயம்புத்தூர் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, இந்த முழு உலகத்திற்கும் இந்த ஊழியம் ஆசீர்வாதமான ஊழியமாய் மாறட்டும்பா. எங்களை அதுக்கு நம்புவீராக ராஜா. நன்றியப்பா. இந்த உழைக்கிற டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதி. இன்றைக்கு எங்களோடு நிகழ்ச்சியில் இருக்கிற பாஸ்டர் சாலமன் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. நன்றி. உங்க கிருபை தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம இவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.